சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு மழலையர் பள்ளியில் சமையல்காரர்கள் உண்ணத்தகாத பெயிண்டை உணவில் கலந்து குழந்தைகளுக்கு வழங்கியதால் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஈய விஷத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கான்சூ மாகாணத்தின் தியான்சூயி நகரில் உள்ள பெய்ஷின் மழலையார் பள்ளியில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. விசாரணையில் மழலையர் பள்ளி உணவு மாதிரிகளில் தேசிய பாதுகாப்பு வரம்பை விட 2000 மடங்கு அதிகமான ஈய அளவு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த மழலையர் பள்ளியை சேர்ந்த மொத்தம் 233 குழந்தைகளுக்கு இரத்தத்தில் அதிக ஈய அளவு இருப்பது கண்டறியப்பட்டது. அவர்கள் சாப்பிட்ட வேக வைத்த சிவப்பு பேரிச்சம்பழம் கேக், சோளம் கலந்த பன் ஆகியவற்றில் இந்த விஷத்தன்மை இருந்துள்ளது. காவல்துறையின் அறிக்கையின்படி பள்ளி முதல்வர் சமையலறை ஊழியர்களை ஆன்லைனில் பெயிண்ட் வாங்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு காவல்துறையினர் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை தேடி கண்டுபிடித்துள்ளனர். அந்த பெயிண்ட் உண்ணத்தகாதது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.